வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா எப்படி தேய்த்தெடுக்கிறதுன்னு விசிறி தேய்த்தெடுக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இதைய நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். பார்த்து பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நீ இந்த மாதிரி நிறையா போடுற அதெல்லாம் சொல்லணுமில்ல. இந்த மாதிரி இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதற்கு நீங்கள் 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. பெல் சிம்பிள் அழுத்துங்க. பெல் சிம்பிளை அழுத்துங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போதும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஷேர்ல பார்க்குறவங்க லைக் பண்ணி வைங்க. நம்மளுடைய பேஜை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக்கில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பஞ்சு மாதிரி வரப்போகுதுன்னு பார்க்குறக்கலாம். பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சாதாரண கடப்பாக்கல் கேஸ் அடுப்பு மேலேயே தான் வச்சுருக்குறோம். ஸோ இப்போது எண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய், சரிங்களா? முதல்ல எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கல் சுத்தம் செய்து வைத்திருக்கிறோம், கடப்பாக்கல். நீங்கள் நிறையா பேர் கேட்டிங்கல்ல, அண்ணா நீங்கள் என்னென்னா முதல்ல பெருசாக இருக்கிறத வச்சு பண்ணுறீங்க, அவ்வளோ பெருசெல்லாம் வீட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டவங்க, இந்த மாதிரி ஒரு சாதாரண 1, 2.25 1 அடிக்கு 2.25 அளவுக்கு இருக்கிற ஒரு கடப்பாக்கல். ஸோ நம்மளுடைய எது மேலேங்க, இந்த கேஸ் அடுப்பு மேலேயே தான் வச்சுருக்கிறோம். ஸோ அதுவே போதுமானது. டெம்பரவரியாக நம்ம பண்ணிக்கலாம். வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கிரானைட்டு இதுகளெல்லாம் குப்பை அது இதுன்னெல்லாம் இருக்கிறவங்க சொல்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதோடு பயன்படுத்திக்கிட்டு இதை பத்திரமா எடுத்து மறுபடியும் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ சுத்தமாக இருக்கிறது, எந்த அழுக்கும் இல்லை. இதோ முந்தைய நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா நம்ம பிணைஞ்சோம் இல்லைங்களா? பிணையிறப்பவே சொன்னேன், நான் அதை இழுத்து காட்டுவேன் எப்படி வருங்கன்னு. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்சோட்ட போகும், சரிங்களா? இதுதான் பரோட்டா மாவு பிணைஞ்ச பக்குவம். ஸோ இப்போ அதை எல்லா பக்கமும் நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். இப்போது நிறையா பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இழுத்து சண்டை கட்டுவாங்க, கத்தி போட்டு அறுப்பாங்க. அப்படியெல்லாம் மாவு பக்குவத்தில் அவசரமாக செஞ்சு சரியாக புளிக்க விடாமல் பரோட்டா சுட்டு தின்னா விட்ட சிக்கத்தான் செய்யும், சுகர் வரத்தான் செய்யும், அஜீரண கோளாறு தான் வரும். 4 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா கக்கா வரும் இந்த பரோட்டாவெல்லாம் தின்னா. ஸோ நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்பாஞ்ச் மாதிரி கொண்டு வந்துருக்கோம். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த ஒவ்வொரு இதில் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக உரவெளி நசுக்குன்னா அற்புதமாக உருண்டை வெளியே வந்துடும், சரிங்களா? நம்மளுடைய கை இப்படி நசுக்குன்னா போதுமானது. இங்கே பாருங்கள், பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை தெளிவாக பார்த்துங்க. உங்களுக்கு முதல் முறையாக நம்ம லைவில் வர்றதை அப்லோடு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பிணையிறது உங்களுக்கு வந்திருக்கும். பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாவு பிணையிறது முக்கியம், அதை பார்த்துங்க. ஜெம்சியில் பார்க்குறவங்களும் இது வரைக்கும் மாவு பிணையிறது, நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா மாவு பிணைதல் அப்படிங்கிற பகுதியை பார்க்காம இந்த லைவுக்கு வந்திருந்தீங்கன்னா அதை பார்த்துக்குங்க. அப்படின்னா தான் இதோடைய முழு பலனை நீங்கள் பெற முடியும். எவ்வளவு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, ஓகேங்களா? அப்படியே அருமையாக நம்ம வாட்டுன்னு இது பண்ணலாம். இப்போ பவுன் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உருண்டையை மேலே எண்ணெயை பூசி வைப்பாங்க. நம்ம இந்த பக்கம் சைடு ஒவ்வொன்றா எடுப்போம், சரிங்களா? 2 கையிலையும் முதல்ல இது பண்ணி எடுத்து கையில் உருட்டணும். அது என்ன வடிவேல் அவங்க சொன்ன மாதிரி கடிச்செல்லாம் போடாது. எடுத்து கையில் 2 கையிலையும் முதல்ல எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு கடன்னு உருட்டி போடுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ எத்தனாவது வருது? 2, 4, 6 ஒரு இதுக்கு 11 வரும். நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? வர வைக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் வீட்டு தோசைக்கல்லில் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ 6, 1, 7, 8, 9, நம்மளுமே இந்த இடத்துல ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயை தடவிக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நல்லா தடவிட்டிங்கன்னா ஒட்டாது. ஸோ ஈஸியாக இழுத்துக்கலாம்.
இது 2ஆக பிரித்தால் போதுமானது. ஸோ 10, 11 ஒன்று குட்டியாக வரும். ஏதாவது ஒன்று பெருசில் இருக்கிறத பிடிச்சி அதில் போடுறதுனா போட்டுங்க. எங்களுக்கு ஒன்று சிறுசாக வந்த மயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ தயாருங்களா? இப்போ எல்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ எல்லாத்தையும் இப்படி ஓரமாக தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வறண்டு போயிடும் இல்லைன்னா இதில் இருக்கிற பக்குவத்துக்கு ஒட்டிடும். ஸோ 2க்கும் ஏற்றாற் போல் நம்ம செய்யணும். இப்போது இந்த பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நம்ம சப்பாத்தி பயன்படுத்துகிறதா ஒரு சைடு இது இருக்கணும் கைப்பிடி, ஒரு சைடு அது இருக்கக்கூடாது. முதல்ல இது ஆசனம் மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒன்று அழுத்தணும், இந்த இடத்துல அழுத்தணும், அப்புறம் இப்படி திருப்பிக்கணும். இது கீழே ஆசனத்தில் உட்காந்து செய்யணும். உங்களுக்காக இந்த முறையிலும் செய்து காட்டுறோம். ஏற்கனவே ஆசனத்துலேயும் நான் உங்களுக்காக செய்து காண்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஈஸியாக நம்ம பரோட்டா விசிறிக்கலாம். இந்த சின்ன கல்லுலேயே எப்படி விசிறேன்னு பாருங்கள். பவுனம்மா நான் விசிறையில் நீங்கள் இந்த பக்கம் தள்ளிக்கணும். ஏன்னா நான் இப்படி கிராஸாக விசிற போகிறேன். ஏன்னா கல் நீளம் இல்லை, சரிங்களா? ஸோ சின்ன கல்லுலேயே நம்ம செய்கிறதுக்கு மாவோட பக்குவம் பார்த்திங்களா எப்படி போய் வருதுன்னு. ஸோ இப்போ பார்த்துக்குங்க. ஒரு கை கீழே 4 விரல் மேலே 1, ரைட் ஹேண்டு மேலே 4 விரல் கீழே 1. நகம் இருக்கக்கூடாது. நான் நகம் வச்சுருக்கேன். நீங்கள் நகம் வச்சிங்க அப்படின்னா ஓட்டை பண்ணிடும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக பண்ணிக்குவேன். எனக்கு இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இன்றைக்கி தான் இந்த செட்டப்பில் பண்ணுறேன். ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக சுழற்றி காட்டுகிறேன். ஸோ பரோட்டாவை விசிறி காட்டுகிறேன், பார்த்து கொள்ளுங்கள். எனதருமை குடும்ப உறவு கலை சக்குன்னு அடிச்சுட்டே இருக்கலாம். அது பாட்டுன்னு பக்குவமாக வந்திருக்கிறனால வரும், சரிங்களா? இப்போது சுற்றியாச்சுங்களா? இது ஒன்று தேய்ச்சி கொடுத்தோம்னா பவுனம்மா சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒன்று முதல்ல சாமிக்கும். இப்போ நான் இதை தேய்க்கிறதுக்குள்ளே இதோட பக்குவம் எப்படின்னு பவுனம்மா சுட்டு கொண்டு வர்றதுக்காக. ஸோ மற்றதை கட் பண்ணிவிட்டு தனியாக லைவ் அதுவும் காட்டுவேன் உங்களுக்கு. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா நம்ம பவுனம்மாவுக்கு கொடுத்து நம்ம இப்போ இதை சுற்றி எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்காக அப்படியே பொறுன்னு நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க, இதை அருமையாக கரண்ட் அடுப்பு, ஓகேங்களா, கரண்ட் அடுப்பில் நம்மளுக்காக சுட்டு கொண்டு வருவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், தேய்க்கவே அது அப்படியே ஸ்வைன் திரும்பி வரும். வேறு லெவலில் இருக்கும் மக்களே. பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிணையிறது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்காக பிணைஞ்சிருப்பேன், அதாவது பிணைஞ்சு காண்பிச்சிருப்பேன் லைவில். பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்களும் தான் சொல்கிறேன். ஸோ அற்புதமாக தயார். கொண்டாங்க தட்டத்தை. இப்போது பவுனம்மா போய் இதை சுட்டு நம்மளுக்காக எடுத்துகிட்டு வருவாங்க கரண்ட் அடுப்பில். அவங்க பாட்டுன்னு போய் பொறுமையாக வேலை செய்யட்டும். நம்ம இதை உங்களுக்கு தேய்ச்சிட்டே இருக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே அதுவும் வரும். நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாவோட பக்குவத்தை பார்த்துக்குங்க. எப்படி சொல்கிறதுன்னு அடுத்த லைவில் பாருங்கள். ஏன்னா இங்கேயே தான் அதெல்லாம் எடுத்து வச்சு ஆல்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களுக்காக செட்டப்பு மாற்றி செய்யணும். ஸோ அதுக்கெல்லாம் நேரம் பிடிக்கும். இப்போ கேஸ் இல்லைங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ இதை நல்லா தேய்ச்சிக்குங்க சகோதரிகளை. இந்த ஓரமெல்லாம் கெட்டி இல்லாமல் நல்லா தேய்ச்சிங்க. இப்போது இந்த பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக புளிச்சு நுண்ணுயிரிகள், நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், நல்லா நோட் பண்ணிக்கங்க. நம்ம உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உள்ளே விட்டுருக்குறோம். ஸோ அந்த நுண்ணுயிரி அருமையாக நம்மளுக்கு இதை ஜீரணம் பண்ணி கொடுக்கும், கூட மலச்சிக்கல் இல்லாமலும் நம்மளை காப்பாற்றும். ஸோ இப்போது இதே இடத்துல வச்சுக்குவோம். ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு தேவை. ஸோ என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கையிலேயே கூட இப்படி அமுத்தி கொண்டு வரலாம், உங்களுக்கு புரியுதலுக்காக, சீக்கிரம் நீங்கள் செய்கிறதுக்கு. ஓகே, எவ்வளோ சிம்பிளாக பரோட்டா வீட்டில் செய்யலான்னு பாருங்கள். இது பரோட்டா மைதாவை ப்ரொமோட் பண்ணுவதற்கான நிகழ்ச்சி அல்ல. எனதருமை குடும்ப உறவுகளை, ஒருவேளை நீங்கள் பரோட்டா சாப்பிட்டால் இப்படி சாப்பிடுங்க. நான் பரோட்டா சாப்பிடணும்னா 90% இப்படி தான் சாப்பிடுவேன். அதை மீறி கடையில் சாப்பிடணுங்கிறப்போ என்னுடைய நண்பருடைய கடை, தெரிந்த கடை இருக்குது, அவர் இடத்தில் போய் தான் நான் சாப்பிடுவேன். ஓகே, அடியில் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படியே கிழிஞ்சு தொங்கணுங்கிற மாதிரி அற்புதமாக வந்துடும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக 11 பரோட்டா, ஒரு அரை கிலோ மாவுக்கு 11 பரோட்டா போடலாம். 7 பரோட்டாவை ஒரு
ஃபுல் எப்படி சொல்லுங்க, என்னோட வயதில் உள்ளவங்க நல்லா பயிற்சி செய்யக்கூடியவங்களுக்கு 7 பரோட்டா ஒரு நேரத்துக்கு முட்டை பரோட்டாவெல்லாம் போட்டு பண்ணால் 7 பரோட்டா தாங்கும். ஸோ நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. 3/7 21 முழுக்க எனக்கு இதை 3 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதில் 22 வரும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுனம்மாவுக்கு கூட அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இது எனக்கு 2 வேளைக்கானது, பவுனம்மா ஒரு வேளைக்கானது. அவங்களுக்கு ஒரு 7 பரோட்டா 2 நாளில். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே நாளில் இல்லை, 2 நாளில். ஸோ நம்ம அவ்வளோதான், அருமையாக இழுத்து உள்ளே தூக்கி அமைச்சுக்கலாம். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பரோட்டா பிக்கியில் ஏங்கி பாருங்களா, இப்படி பேப்பர் கிழிக்கிற மாதிரி கிழிக்க முடியும், அந்த மாதிரி வெந்து வரும். பாருங்கள், பரோட்டா மொறுமொறுப்புன்னு இருந்தாலுமே அப்படி இருக்கும். ஸோ வயதானவர்கள் பல்லு இல்லாதவர்கள் கூட இந்த பக்குவத்தில் செய்து, அவங்களாம் சின்ன வயசில் ஒரு வேளை பரோட்டா ஆசைதீர சாப்பிட்ருந்தாலும் இப்போ அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும், ஆனால் கடையில் இருக்கிறத வாங்கினா சரியாக ஜீரணமாகாது, பல அவங்க சோடா உப்பு அது இதெல்லாம் போடுவாங்க, அதனால் பல பிரச்சனைகள் வரும்னு எல்லாம் நினச்சா இந்த மாதிரி வீட்டில் செய்து அவங்களுக்கு கொடுங்க. அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள். பாட்டி தாத்தா அம்மா அப்பா அவங்களோடது. ஸோ இதுலேயும் நஞ்சு நீக்கி பஞ்சு பரோட்டா ஆரோக்கியமாக சமைக்க முடியும். எனதருமை குடும்ப உறவுகளே, பரோட்டா சாப்பிடலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதான்னு கேட்குறவங்க, நான் பரோட்டா சாப்பிடணும்னு விருப்பப்பட்டால் இப்படி சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, உங்களை நான் சாப்பிடணும்னு சொல்ல வரல, சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல, இது நல்லதுன்னு சொல்ல வரல, கெட்டதுன்னு சொல்ல வரல. ஓகே, பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். யுவர் ஆனர், நான் பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா இப்படி சாப்பிடும். இன்னும் 2 4 5 தான் இருக்குது. ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் அற்புதமாக சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் வந்திருக்கு இன்னைக்கு பக்குவம். ஷே, அப்படியே சும்மா தெரிக்க விடுது மக்களை. அப்படியே முறுமுறுன்னு ஒரு அற்புதமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பவுனம்மா சுட்டு எடுத்தாங்கன்னா, அந்த முறுமுறுன்னு வர வச்ச 7 இடத்தை நம்ம என்ன பண்ணணும், சிக்கன் எக்கு பரோட்டாவாக மாற்றணும். வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு அடுத்தடுத்து இன்றைக்கி நிகழ்ச்சி தெளிவாக வரப்போகுது. முழுதாய் பார்க்கணும். ஒவ்வொரு லைவுக்கும் இன்னொரு லைவுக்கும் போதிய கால அளவு விட்டு இடைவெளி விட்டு வருவோம். ஏன்னா எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்க, உங்களுக்கு முந்தைய காணொளி அப்லோட் ஆகிருக்கும். இந்த காணொலியை பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு வச்சுங்க. அடுத்த காணொளி உங்களுக்கு அப்லோட் ஆனது இன்டிமேஷன் வந்துடும். ஜெம்சியில் பார்க்குறவங்க, இதோட டாப் ஆங்கிளில் க்ளோஸ் வெர்ஷனில் கிளியராக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இது ஒரு வேளை நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லைவில் இணைய வேகத்தின் காரணமாக கிளாரிட்டி ஏறி இறங்குச்சுன்னா கிளியராக பார்க்குறதுக்கு கீழே நம்ம ஜெம்சி சேனலோட லோகோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம பவுன் ஃபுட்ஸ் பவுனம்மாவுடைய லோகோ, அவங்களோட ஃபோட்டோவோட தான் லோகோ இருக்கும். அந்த சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அங்கேயும் நானே தான் இந்த காணொலியை போட்டிருப்பேன். என்ன இங்கே நான் ஃபேஸோடு பார்க்குறீங்க வெர்டிக்கலாக, அங்கே ஃபேஸ் இல்லாமல் கழுத்துலேருந்து கை க்ளோஸாக ஹரிஜாண்டலாக பார்ப்பீங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தேவைன்னா அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி உணவுகளை மட்டும் தனியாக தேடணுன்னாலும் நீங்கள் பவுன் ஃபுட்ஸில் இருந்துட்டிங்கன்னா ஈஸியாக தேடி எடுக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான், கண்ணாடி மாதிரி வரும். ஓகேங்களா? அருமையாக தயார். சுட்டாச்சாமா? ஆனால் அவங்களுக்கு அடுத்தது சூடு பண்ணுறதுக்கு போடணும். அடுப்பு காய வச்சுருப்பாங்க இல்லைங்களா? இங்கே பாருங்க, இந்தாங்கம்மா எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, சாமி கொஞ்சம் வச்சுட்டு. அப்படியே இங்கே பார்த்தீங்களா, ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே பஞ்சு பரோட்டா, நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா கொதிக்குது. இதோ அப்படியே பிச்சா சொன்ன இல்லைங்களா, பேப்பர் விற்கிற மாதிரி வரும். பரோட்டா கூட போய் சண்டையெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், இது என்னோடய தம்பி பிளாக்கியானுக்கு. ஓகேங்களா? இதோட பவுனம்மாக்கும் கொடுத்துருவோம். ஸோ இதை அவங்க போய் சாப்பிட்டுட்டு இது பண்ணுங்க. இப்போ நம்ம இதைய
வேற லெவல். வெறும் பரோட்டாவை வெறிக்க திங்கலாம். ஸோ இந்த பரோட்டாவில் நம்ம சிக்கன் பரோட்டா, மட்டன் பரோட்டா, எக்கு பரோட்டா செஞ்சோம்னா இன்னும் மதிப்பு கூட்டப்படும், ஃபைபர் கண்டென்ட் சேர்த்தப்படும். ஃபைபருக்கு இன்னும் நம்மளாம் கூட சேருதுன்னு பாருங்கள். ரெண்டே காலுக்கு எவ்வளோங்க இது? ஒரு அடி கடப்பாக்கல்ல மட்டும் ஒன்று லேசாக ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களோட கேஸ் ஸ்டவ் மேலேயே தூக்கி போட்டு அப்படியே தேய்ச்சிட்டு எடுத்து இது கீழே நிறுத்திட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிட்ஸுக்கு சிறுசா, சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் எங்கள் வீட்டில் நானும் பவுன் அம்மா மட்டும்தான், இன்னும் நம்ம திருமணம் இல்லை. தெளிவாக நோட் பண்ணிங்க. உடனே குழந்தைங்கன்னா அது பேர் இதுன்னெல்லாம் அதில் ஜாதகம் கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக சிறுசாக செய்து போடுங்க. நம்ம பிடிச்சதில் ஒரு உருண்டை சிறுசாகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபினிஷ் த மேட்டர். அதையே எடுத்துகிட்டு வாங்கம்மா, டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னொன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் செய்வோம். வெந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். வேகாமல் சாப்பிடக்கூடாது, தெளிவாக தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன்லங்களா, வெறும் இதே சாப்பிட முடியும், ரசிச்சு ருச்சு. சர்வசாதாரணமாக 4 அணா வெறும் பரோட்டாவே திங்கலாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கூட சேர்த்துனது கரும்பு சர்க்கரை, நாட்டு கரும்பு சர்க்கரை. நம்ம இதை இயற்கையாக புளிக்க வைக்கிறதுக்காகவும் நம்ம சொல்கிற மாதிரி நஞ்சு நீக்கிறதுக்காகவும் சேர்த்தி இருப்போம். அதனால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கை தெரிகிற அளவுக்கு. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஜெம்சி நேயர்களை உங்களுக்கும் தெரியும், கண்ணாடி மாதிரி கை இருக்கிற அளவுக்கு தெரியுது பார்த்தீங்களா? வெளிச்சத்தில் பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு லேசாக நம்ம சுத்த முடியும், சரிங்களா? இங்கே பாருங்களேன் எப்படி ஸ்பாஞ்சோட் இருக்குதுன்னு, புரியுதுங்களா? இயற்கையாக புளிச்சா இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துல, ஒன்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் prepared by Pawan Foods, recommended by ஜெம்சி குரு. எதற்காக? ஃபார் வாட்? எதற்காக? குரு வைத்திய அசைவ உணவே மருந்துக்காக. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தேய்ச்சி, இப்போ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் 2 நேயர்களும் பார்க்கலாம். இதை பூரா தேய்ச்சிட்டு நம்ம இதே இடத்துல இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு உங்களுக்கு சுட்டு காட்ட போகிறோம். இப்போ பவுனம்மா அங்கே சுட்டுட்டு இருக்கிறத. ஸோ இதை தேய்ச்சிட்டு நான் அதை இண்டக்ஷன் ஸ்டவ்வை மேலே வச்சு சுடுறதையும் காட்டுறேன், பார்த்து பலன் பெறுங்கள். அடுத்த லைவு பாருங்கள் எனதருமை சகோதரிகளை. கட் பண்ணி தான் போட முடியும். முழுதாய் பாருங்கள், முழுதாய் கேளுங்கள், முழுதாய் புரிந்து கொள்ளுங்கள் எனதருமை குடும்ப உறவுகளை.